ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள், இது வந்து என்ன ஆகு பெயர் அப்படிங்கிறாங்களா? அதில் யாழ் என்பது வந்து என்ன அப்படின்னா கருவி ஆகு பெயர். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் இவ்வாக்கியத்தில் யாழ் என்பது வந்து கருவி ஆகு பெயர் அப்படிங்கிறாங்க. இதே கருத்தா ஆகு பெயர் அப்படின்னா அண்ணாவை படித்தேன், திருவள்ளுவரை படித்தேன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா வந்து அது கருத்தா ஆகு பெயர் அப்படின்னா. ஏன்னா திருவள்ளுவரைனா திருக்குறளை படித்தேன்னு தான் திருவள்ளுவரை படித்தேன் அப்படின்னு ஆகி வந்திருக்கிறதுனால அது வந்து கருத்தா ஆகு பெயர். இந்த ரெண்டு தான் ரொம்ப குழப்பமாக இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. கருவியாகு பெயர் அப்படின்னா யாழ் கேட்டு மகிழ்ந்தாள் அப்படிங்கிறது கருவியாகு பெயர். திருவள்ளுவரை படித்தேன் அப்படிங்கிறது வந்து கருத்தா ஆகு பெயர். அடுத்து பாருங்க, கடலை குறிக்கும் பெயர்கள் வந்து வாரணம், பௌவம், பறவை, புணரி என்பது வந்து கடலை குறிக்கும் வந்து பெயர்கள் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி நம்மலாம் பார்த்துருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். ஆழி, ஆறுகளி, அழுவம், உறவு நீர், முன்னீர், புணரி, பௌவம், பறவை, வாரணம் இது எல்லாமே வந்து கடலை குறிக்கும் வந்து வேறு பெயர்கள். எயில் என்னும் சொல் என்ன வகை அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எயிறு அப்படின்னா அதன் பொருள் வந்து பல். நமக்கு வந்து பல் அப்படின்னு கொடுத்துட்டா தெரிஞ்சிடும். ஸோ படித்தவங்க படிக்காதவங்க எல்லாருக்குமே பல் அப்படின்னா புரியும். அது மாதிரி புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து அதை இயற்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எயிறு அப்படின்னா அதன் பொருள் பல் அப்படின்னு சொன்னால் அது படித்தவங்களுக்கு மட்டும்தான் எயிறு அப்படின்னா பல்லுன்னு தெரியும். ஸோ அதனால தான் இதை வந்து திரிச்சொல் அப்படிம்பாங்க. அதுவும் வந்து பல்னு வந்திருக்கனால இது வந்து பெயர் திரிச்சொல். ஸோ இயற்சொல்னா என்ன, பெயர் திரிச்சொல் அப்படின்னா என்னென்னு புரிஞ்சுங்க. எளிமையாக எல்லாருக்குமே ஈஸியாக புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து இயற்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. படித்தவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து திரிச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்தோன்னா ஒரு பெயரில் அமைகிறதுனால அது வந்து பெயர் திரிச்சொல். ஸோ இதில் எயிறு என்னும் சொல் என்ன வகை அப்படின்னா வந்து பெயர் திரிச்சொல். அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். கீழ்காணும் விடைகளில் சரியான விடை வந்து எது அப்படின்னு சொல்கிறாங்க. மோனை மட்டும்தான் வந்துள்ளது. முதலெழுத்து முதலெழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கிறதுனால வந்து இது வந்து ஒரு மோனை அப்படின்னு வந்து சொல்கிறோம். அரியதாம் உவப்ப உள்ள தன்பினால் அமைந்த காதல். ஸோ அதில் வந்து ஊன்னு அந்த முதலெழுத்து ஒன்றி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதனால வந்து இது வந்து மோனை மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ அரியதாம் அமைந்த காதல் அதில் கூட ஆன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ மோனை மட்டும் வந்துள்ளது. பெயரெச்சத்தை எடுத்து எழுது அப்படிங்க. பெயரெச்சம் அப்படின்னா வந்த ஆங்கிற விகுதி வருது பார்த்தீங்களா, அதனால பெயரெச்சம். படித்து அப்படின்னா வினை எச்சம், எழுதி அப்படின்னாலும் வினை எச்சத்தில் வந்துடும், ஏன்னா ஈன்னு வருது. நின்றான் அப்படின்னா வந்து நமக்கு வினை முற்று வந்து வந்துடும். ஸோ நம்ம கேள்வி பெயரெச்சத்தை எடுத்து எழுதுக அப்படிங்கிற சி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, பொறுத்துக. அறுவை வீதி அப்படின்னா வந்து ஆடைகள் விற்கும் வீதி தான் வந்து அறுவை வீதி. கூல வீதி அப்படின்னா வந்து தானியக்கடை வீதி வந்து கூல வீதி. பொன் வீதி அப்படின்னா வந்து பொற்கடை வீதி தான் பொன் வீதி. மறையவர் வீதி அப்படின்னா வந்து அந்தணர் வீதி. அறுவை வீதி ஆடைகள் விற்கும் வீதி. கூல வீதி தானியக்கடை வீதி. பொன் வீதி பொற்கடை வீதி. மறையவர் வீதி அந்தணர் வீதி. துணி கலையரசியால் தைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து இது வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம் வந்திருக்கு. ஆள்னு வந்திருக்கு பார்த்தீங்களா, ஆள்னு வந்தாவே அது செயற்பாட்டு வினை வாக்கியம் அப்படிங்க. செய்வினை அப்படின்னா வந்து அதில் ஐ வந்திருக்கணும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். கலையரசி துணியை தைத்தாள் அப்படிங்கிறதான் செய்வினை. துணி கலையரசியால் தைக்கப்பட்டது ஆள் வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியம். இதுதான் கீ பாயிண்ட். இதே ஐன்னு வந்துச்சுன்னா அது வந்து செய்வினை வாக்கியம். கலையரசி துணியை தைத்தாள் செய்வினை வாக்கியம். ஒரு தாரை ஒன்றாக வையாரே, இதில் இந்த தொடரில் ஒரு தார் என்பதன் இலக்கண குறிப்பு வந்து என்ன அப்படிங்கிறாங்க. இலக்கண குறிப்பு வந்து வினையால் அணையும் பெயர். ஒரு தாரை ஒன்றாக வையாரே, இந்த தொடரில் ஒரு தார் என்பதன் இலக்கண குறிப்பு வந்து என்னென்னா வினையால் அணையும் பெயர். வா என்னும் வேர் சொல்லின் வினை எச்சம் வந்து என்ன அப்படின்னா வந்து, அதான் கரெக்டு. வந்து அப்படின்னா வினை எச்சம், வந்தனா பெயரெச்சம், வருதல் அப்படின்னா வந்து தொழில் பெயர், வந்தான் அப்படின்னா வந்து வினை முற்று. ஸோ நம்ம கேள்வி வினை எச்சம்ங்கிறனால வந்து. உவமை தொகை இலக்கண குறிப்பிற்கு பொருந்தாத சொல் வந்து எது அப்படின்னு நம்ம பார்க்கையில் வந்து வெண்ணிலவு தான் வந்தது. கயல்விழி, மலர்முகம், தாமரை கண்கள். ஸோ நமக்கு வந்துன்னா ஓமை வந்து இரண்டாவதாக வந்து வரணும். ஓமை முதல்லையும் ஓமேயம் வந்து இரண்டாவதாகவும் வர்றதான் வந்து ஓமை தொகை. ஸோ மலர் முகம் அப்படின்னா வந்து மலர் போன்ற முகம். ஸோ நமக்கு வந்துன்னா ஓமை ஃபஸ்ட்டே வந்துடணும். அப்படி வந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமை தொகை அப்படிமோ. வெண்ணிலவு அப்படின்னா வந்து மை விகுதி வரும். வெண்மை கூட்டல் நிலவு தான் வந்து வெண்ணிலவு.
ஸோ இதில் வந்து நமக்கு உவமை தொகை வந்து இல்லாதது எது அப்படின்னா வந்து சி ஆப்ஷன் தான் கரெக்டு, வெண்ணிலவு. கேள்வி நல்லா பார்த்துங்க. உவமை தொகை கொடுத்துருக்காங்களா, உவமை தொகை அல்லாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ரொம்ப பார்த்துக்குங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். கெடா வழி வந்த கேண்மையார் நட்பு விடார் விளையும் உலகு இந்த தொடரில் இடம்பெற்ற அளபடை வந்து எது அப்படிங்கிறாங்க. அளபடைனாவே 2 அளபடை இருக்கும், உயிரளபடை, ஒற்றளபடை. அதில் உயிரளபடையில் வந்து 3 வகை இருக்குது. செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை அப்படின்னு. செய்யுளிசை அளபடைக்கு இன்னொரு பேர் தான் இசை நிறை அளபடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு இதில் வந்து ஆங்கிற இது வந்திருக்கனால இது வந்து செய்யுளிசை அளபடை. அப்படி இல்லை அப்படின்னா இசைநிறை அளபடின்னு கூட குறிப்பிட்டிருப்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இதை ஈனவு தழுகி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சொல்லிசை அளபடை. கெடுப்பதும் உம்முன்னு வந்துச்சு அப்படின்னா வந்து இன்னிசை அளபடை. அதை நல்லா பார்த்துங்க. இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றம் அன்று என்று ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை எவ்வாறு கண்டுபிடினா வலுவமைதி அப்படிங்கிறாங்க. இலக்கண முறைப்படி அது குற்றம் இருந்தாலும் இலக்கண ஆசிரியர்கள் வந்து அது குற்றம் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிற வலு எது அப்படின்னா வந்து வலுவமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. யவனர் என்று பழந்தமிழரால் அழைக்கப்பட்டவர்கள் யார் அப்படின்னா வந்து ரோமானியர்களையும் வந்து கிரேக்கர்களையும் சொல்லுவாங்க. யவனர்கள் அப்படின்னா வந்து கிரேக்கர்களையும் ரோமானியர்களையும் தான் வந்து யவனர்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அவங்க தான் வந்து என்ன பொன் கொண்டாந்துட்டு அதுக்கு ஈடாக வந்து மிளகை வந்து ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். இந்தியாவுக்கு வந்து பொண்ணை கொண்டு வந்து அந்த பொண்ணுக்கு ஈடாக வந்து மிளகை வந்து கொண்டுட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யவனர்கள் வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ யவனர்கள் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டவர்கள் வந்து கிரேக்கர்கள், ரோமானியர்கள். தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் வந்து எது அப்படின்னா வந்து பட்டும் சர்க்கரையும் தான் வந்து சொல்கிறாங்க. தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் வந்து சரியாக காண்க அப்படின்னா பட்டும் சர்க்கரையும். இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு எது அப்படிங்க. இந்திய மாமணினா வேற ஒன்றும் இல்லை, பாரத ரத்னாவை தான் குறிப்பிடுறாங்க. 1990 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு வந்து எது அப்படின்னா வந்து 1990 தான் வந்து பாரத ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க. ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா வந்து மூசி பூர்ணலிங்கம். அதுக்கப்புறம் தான் அதை வந்து பரிதிமார் கலைஞர் எடுத்து நடத்தியிருப்பாங்க. ஞான போதினி என்னும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா மூசி பூர்ணலிங்கம். பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு வந்து என்ன 1870. பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு 1870, இறந்த ஆண்டு வந்து 1903. 33 ஆண்டுகள் மட்டும்தான் வாழ்ந்திருப்பாங்க, ரொம்ப முக்கியம். பிறந்த ஆண்டு 1870. பரிதிமார் கலைஞரோட வந்து இயற்பெயர் என்ன சூரிய நாராயண சாஸ்திரியார். தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை வந்து பரிதிமார் கலைஞர் என்னென்ன மாற்றிருப்பாங்க. நாடகவியல், கலாபதி, ரூபாவதி, மானாவிஜயம் இதெல்லாம் அவரோட வந்து நூல்கள். பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க 1870. பரிதிமார் கலைஞர் வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா வந்து தாமோதரனார் தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இதே வசன நடை கைவந்த வள்ளலார் என ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞரோட கேள்விகள் வந்து அதிகம் இடம்பெறும், அடுத்தடுத்து இடம்பெறும், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா வந்து முடியரசன் அவர்கள் தான். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றியவர் யார் அப்படின்னா வந்து முடியரசன் அவர்கள். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா முடியரசன் அவர்களை தான் வந்து சொல்லுவாங்க. வள்ளலார் பதிப்பித்த நூல் வந்து எது அப்படின்னா சின்மய தீபிகை அப்படின்னா. வள்ளலார் அப்படின்னாவே ராமலிங்க அடிகள் தான் வருவாங்க. அவங்க பிறந்த ஊர் வந்து மருதூரில் வந்து பிறந்திருப்பாங்க. தர்மசாலை வந்து எங்கே நிறுவியிருப்பாங்க அப்படின்னா வந்து சத்திய தர்மசாலை வந்து 1867 நிறுவியிருப்பாங்க. வடலூரில் வந்து நிறுவியிருப்பாங்க. அதிகமாக வந்து வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா வந்து வள்ளலார் அவர்கள் தான். அடிக்கடி குறிப்பிட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. 1823 to 1874 தான் அவங்களோட காலம் வரும். அவங்க பதிப்பித்த நூல் வந்து எது அப்படின்னா வந்து சின்மய தீபிகை. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் அப்படின்னா வந்து ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிறாங்க. நிலவுப்பூ, ஒளிப்பறவை இது எல்லாமே வந்து சிற்பி அவர்களோட நூல் தான். அதில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் வந்து எது அப்படின்னா வந்து ஒரு கிராமத்து நதி. அகழ் ஆய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ரொம்ப முக்கியமான கேள்வி. முதுமக்கள் தாளிகள் அப்படின்னா வந்து ஆதிச்சநல்லூர் தான் வரும். ஆதிச்சநல்லூர் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் தான். அகழ்வாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம். ரொம்ப முக்கியம், கேட்டிருக்காங்க.
பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன் தான் வருவாங்க. பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வாணிதாசன் அவர்கள் தான் வருவாங்க. ரொம்ப அடிக்கடி கேட்டிருக்காங்க. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னாலும் வாணிதாசன். விடிவெள்ளி என்னும் புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் அப்படின்னா வந்து ஈரோடு தமிழ் அன்பன் அப்படிங்க. விடிவெள்ளி என்னும் புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழ் அன்பன். தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் வந்து எது அப்படின்னா வந்து தேன்மலை அப்படிங்கிறாங்க. தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவின் நூல் வந்து தேன்மலை. சுரதா அப்படின்னா வந்து உவமை கவிஞர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவரோட இயற்பெயர் வந்து ராஜகோபாலன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் சுப்புரத்தின தாசன் அப்படின்னு மாற்றி அதை சுருக்கி சுரதா அப்படின்னு வந்து வச்சுருப்பாங்க. தமிழக வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்ற நூல் வந்து தேன்மலை அப்படின்னு. இவர் வந்து தேன்மலை, துறைமுகம், மங்கையர்க்கரசி, அமுதும் தேனும் இதெல்லாம் வந்து இவரோட நூல்கள். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார் அப்படின்னா வந்து பாவனர் அவர்களை தான் வந்து குறிப்பிடுவாங்க. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் ஒன்று அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் வந்து தேவநேய பாவாணர். தேவநேய பாவனர் என்ன சொல்லுவாங்க, மொழி ஞாயிறு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அவர் எழுதிய மொத்த நூல்கள் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு ஒரு கேட்டிருந்தாங்க. 44 நூல்கள் வந்து எழுதியிருப்பாங்க. மொத்த எண்ணிக்கை வந்து 43. அவருக்கு சிறப்பு பெயர்கள் மட்டுமே 174 சிறப்பு பெயர்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து போட்டிருப்பாங்க. அதில் அடிக்கடி கேட்டது வந்து என்ன அப்படின்னா வந்து மொழி ஞாயிறு என குறிப்பிடப்படுபவர் யார் அப்படின்னா வந்து தேவநேய பாவனர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் இருந்தவர் யார் அப்படின்னாலும் தேவநேய பாவனர். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார் அப்படின்னா வந்து தேவநேய பாவாணர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.